நம்பிக்கை இடையான உரையாடலை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். இதனுடைய முக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது இதுல அறிமுகம். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா குறிக்கோள் மற்றும் நோக்கம். நெக்ஸ்ட் டு தட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதங்களுக்கு இடையிலான உரையாடலின் அவசியம். அடுத்து மதங்களுக்கு இடையிலான உரையாடலின் வடிவங்கள், வாழ்க்கையின் உரையாடல்கள், பொதுவான செயல் சமூக உரையாடல்கள், இறையியலின் உரையாடல்கள் அல்லது சொற்பொழிவு, மத அனுபவத்தின் உரையாடலுக்கு தடைகள், மதங்களுக்கு இடையிலான உரையாடலின் சவால்கள், அர்த்தமுள்ள சமய உரையாடல்களுக்கான முன் நிபந்தனைகள், மதங்களுக்கு இடையேயான இணை மத அமைப்புகள், ஐக்கிய நாடுகளின் ஆதரவு, மதங்களுக்கு இடையிலான உரையாடலின் முக்கியத்துவம், மதங்களுக்கு இடையான இணை மத உரையாடலின் விமர்சனம். கடைசியாக இதை எல்லாத்தையும் நாம் தொகுத்து பார்க்கலாம். அறிமுகம். மதங்களுக்கு இடையிலான உரையாடல் என்றும் குறிப்பிடப்படும் சமய உரையாடல் மக்களை பற்றியது. வெவ்வேறு நம்பிக்கைகள் பரஸ்பர புரிதல் மற்றும் மரியாதைக்கு வருவதை அனுமதிக்கின்றன. வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து வாழ வேண்டும். வெவ்வேறு மத மரபுகள், அதாவது நம்பிக்கைகள் அல்லது ஆன்மீகம் அல்லது மனிதநேய நம்பிக்கைகள் மற்றும் அந்த உரையாடலில் பெரும்பாலும் புரிந்துணர்வை ஊக்குவிப்பதை உள்ளடக்கியது. ஒரே இடத்தில் வைக்காத பல உலக மதங்களை பற்றி மிகவும் துல்லியமாக இருக்க வேண்டும். சில மேற்கத்திய மதங்களைப் போலவே நம்பிக்கை மீது வலியுறுத்துதல், இதேபோல் பன்முகத்தன்மை, பகுத்தறிவு, குழுக்கள் அனைத்தையும் கடந்து பொது பகுத்தறிவு உரையாடுகளை நடத்துகின்றன. உலக கண்ணோட்டங்கள், மத, கலாச்சார அல்லது அரசியல் டிரான்ஸ்பரண்ட் நம்பிக்கை உரையாடல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அலகில் பல்வேறு அம்சங்களை பற்றி விவாதிப்போம். குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்கள். இந்த அலகு படித்த பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எதை பற்றி என்றால், நம்பிக்கை இடையே உரையாடல், பொருள் மற்றும் அதனுடைய கான்செப்ட். மதங்களுக்கு இடையேயான உரையாடலின் முக்கியத்துவம் என்ன, மதங்களுக்கு இடையேயான உரையாடலுக்கான கொள்கைகள் மற்றும் மதங்களுக்கு இடையேயான இடைமித அமைப்புகள் பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஒரு சுருக்கமான வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, மதங்களுக்கு இடையான உரையாடலின் வரலாறு மதத்தை போலவே பழமையானது. போரில் இல்லாத போது அண்டை நாடுகளுடன் மனிதர்கள் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்துள்ளனர். குறைஞ்சபட்சம் புரிதல் என்பது பாதுகாப்பிற்கான ஒரு உத்தி என்பதால் உரையாடல் இருக்கும் வரை போர்கள் தாமதமாகும். வரலாறு பல உதாரணங்களை பதிவு செய்கின்றது. மதங்களுக்கு இடையிலான முயற்சிகள் மற்றும் யுகங்கள் முழுவதும் உரையாடல். மதங்களுக்கு இடையிலான உரையாடலின் அவசியம் என்ன, அந்த அவசியத்தை பத்தி நம்ம இப்பொழுது பார்க்கலாம். அமைதிக்கு மதங்களுக்கு இடையான உரையாடல்கள் மிகவும் அவசியம். சமாதானம். இதன் பொருள், நமக்கு அமைதிதான் தேவை, போர் அல்ல. நீங்கள் அமைதியை விரும்பினால் நீங்கள் போருக்கு தயாராக வேண்டும் என்று பொதுவாக மக்கள் கூறுவார்கள். ஆனால் நீங்கள் அமைதியை விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் அமைதிக்கு தயாராக வேண்டும். அமைதி அல்லது நீதி அல்லது நல்லிணக்கம் அல்லது சகவாழ்வு அல்லது ஒத்துழைப்பு. மதங்களுக்கு இடையிலான உரையாடல் பற்றி லோபப்படி இது ஒரு மனித நடவடிக்கை அல்ல, ஆனா கடவுளின் செயல். எனவே நாம் கடவுளின் வாழ்க்கையை வாழ்வது அவசியமாகிறது. அதுதான் ஆண்கள் மற்றும் பெண்களின் தொழில். கடவுளின் உள் இயல்பு மற்றும் மனிதர்களுடனான கடவுளின் வெளிப்புற உறவுகள் ஆழமான உரையாடலை சார்ந்தவை. இது கடவுளின் கற்பித்தலுடன் நன்றாக செல்கிறது. எனவே அது மனிதர்களின் கல்வியாக இருக்க வேண்டும் என்பதை கூறுகின்றார்கள். உரையாடல் என்பது சிறந்த தன்மை, புரிதல் மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கான ஒரு வழியாகும். வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து வாழ வேண்டும். அது முடியும் வெவ்வேறு வழிகளிலும் வெவ்வேறு நிலைகளிலும் நடைபெறும். வாழ்க்கையின் உரையாடல்கள். இது எல்லாவற்றிலும் நடைபெறக்கூடியது என்பதால் இதை உருவாக்கப்படாத உரையாடல் என்று அழைக்கலாம். வெவ்வேறு மதத்தினரிடையே சாதாரண தொடர்புகள் மற்றும் பரஸ்பர உறவுகள் திட்டமிட்டப்பட்ட திட்டம் அல்லது கட்டமைப்பு. இது இயற்கையாகவே வாழ்க்கையின் செயல்முறைகளில் இருந்து எழுகிறது. தொடர்பு நேர்மறை மற்றும் எதிர்மறை வெளிப்பாடுகள், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், வெளிப்படையான மற்றும் நுட்பமான வாய்மொழி மற்றும் சொல்லாத பல்வேறு மக்கள் நண்பர்களுக்கு இடையிலான பழக்க வழக்கங்களை வாழ முயலும் போது இது வெளிப்படுகிறது. ஒருவருக்கொருவர்
நல்ல அண்டை வீட்டாராக இருத்தால் மற்றும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ்வது சிறந்ததாகும். சிறு நகரங்களிலும் சரி, பெருநகரங்களிலும் சரி, நாம் வாழும்போது பல சாதாரணமான ஆனால் முக்கியமான விஷயங்கள் நடைபெறும். வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்களுடன் வேலை பார்க்கும் இடங்கள், வருகை புரிதல் மற்றும் ஆய்வுகள் செய்தல், இந்த மாதிரி இடங்களில், மதம் சார்ந்த இடங்களில் மட்டும் கலாச்சார வேறுபாடுகள், மேலும் நம் அனைவருக்கும் உள்ள தடைகள், ஒரே மாதிரியான கருத்துகள் மற்றும் சந்தேகங்களை போக்க வேண்டும். இது எளிதானது அல்ல, ஆனால் விடாமுயற்சி தேவை. அதற்கு நமக்கு பொறுமை, விருப்பம் தேவை. நம்பிக்கையுடான உரையாடல். நைஜீரியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் வன்முறை மோதல்களில் கொல்லப்பட்டனர். இதன் விளைவாக முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் இடையே பதட்டம் ஏற்பட்டது. ஆனால் மத சமூகங்களும் அமைதிக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கியுள்ளன. ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக உள்ளூர் போதகர் ஜேம்ஸ் மற்றும் உள்ளூர் இமாம் முகமது ஆஷாஃபா அமைதியை கட்டி எழுப்ப பாடுபட்டனர். இதன் விளைவாக ஒரு சமூகங்களுக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை உருவாக்குகின்றன. இது போன்ற ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டது மற்றும் கையெழுத்தானது. அவர்களின் பணி தொடர்ந்து நடக்கிறது. இறையியலில் உரையாடல் அல்லது சொற்பொழிவு. இது வல்லுநர்கள், இறையியலாளர்கள் மற்றும் கல்வியில் அல்லது உத்தியோகபூர்வ மட்டங்களில் நடைபெறுகின்றன. மத தலைவர்கள் இந்த வகையான உரையாடல் சிக்கலை தெளிவுபடுத்தவும் பெரியவற்றை உருவாக்கவும் உதவுகின்றது என்று கூறுகின்றனர். ஆன்மீக மதிப்புகள் மற்றும் வேறுபாடுகளை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நிபுணர்கள் அல்லது பல்வேறு மதங்களில் உள்ள இறையியலாளர்கள் ஒருவருக்கொருவர் கேட்கிறார்கள், தங்களுடைய கோட்பாடுகளை முன்வைக்கிறார்கள். நன்கு வெளிப்படுத்தப்பட்ட முறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் ஒருமித்த கருத்தை காண்கின்றார்கள். மத அனுபவத்தின் உரையாடல். பிரார்த்தனை மற்றும் தியானம் மத நம்பிக்கையின் அடிப்படை வெளிப்பாடுகளாக இருக்கலாம். மேலும் ஆன்மீகம் மற்றும் மத நூல்கள் உறுப்பினர்களால் படிக்கப்படும் சந்தர்ப்பங்களும் இரண்டு நம்பிக்கைகள். இந்த வகையான உரையாடல்களுக்கும் ஒரு அளவிலான நிபுணத்துவம் தேவை. உரையாடல் அதன் அனைத்து வடிவங்களிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு பொறுமை மற்றும் பணிவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. மக்களிடையே வேறுபாடுகள் உள்ளன, ஆனால் அவர்கள் ஒரு பொதுவான மனித நேயத்தையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். அவர்கள் நம்பும் கடவுளுக்கு சேவை செய்ய ஆசைப்படுகிறார்கள். உரையாடல் என்பது ஒருவரின் நம்பிக்கையை வாழ்வை கொணர்வதாகும். ஆகையால் அண்டை வீட்டாரை நேசிப்பதற்கான ஒரு வழியாகும். உறவுகளை கட்டி எழுப்பவும் புரிந்து கொள்ளவும் ஒருவரை ஒருவர் நம்பவும் உரையாடல் நமக்கு பொதுவான விஷயங்களில் நடைமுறைகளிலும் கவனம் செலுத்துவதன் மூலம் தொடங்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் ஆதரவு. 2010 HM மன்னர் அப்துல்லா II 65 UN பொது சபையில் உரையாற்றினார். அவரை மேலும் விரிவுபடுத்துவதற்கான உலக சர்வ மத நல்லிணக்க வாரம் என்ற யோசனையை முன்மொழிந்தார். மத நம்பிக்கைகளும். சில வாரங்களுக்கு பிறகு HRH இளவரசர் ஹாஜி பின் முகமது ஐநா பொது சபையின் முன்மொழிவை முன்வைத்தார். அங்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு மனதாக ஐநா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1 வாரம் ஐநா நல்லிணக்க வாரம் என்று கொண்டாடப்படுகிறது. ஐநா தீர்மானத்திற்கு வழிவகுக்கும் முக்கிய நிகழ்வுகளையும் சுருக்கமாக கூறலாம். சில ஆதரவு கடிதங்கள் மற்றும் வாரத்தின் நினைவாக நடைபெற்ற நிகழ்வுகளை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. மதங்களுக்கு இடையான முக்கியத்துவம் வாய்ந்த உரையாடல்கள். மதங்களுக்கு இடையிலான உரையாடல்கள் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் பற்றிய புரிதலை அதிகரிக்கிறது. பிற மதத்தினர். இந்த மேம்பட்ட புரிதல் மேலும் அமைதிக்கு வழிவகுக்கும். 21ஆம் நூற்றாண்டின் பன்மைத்துவ கலாச்சாரத்தில் சகவாழ்வு. சமூகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. மேலும் அவை ஏற்படும் போது பகிர்ந்து அளிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவு. பரஸ்பர செயல்பாடு எந்தெந்த பகுதிகளை எளிதாக்குகிறது என்பதை அறிய இந்த மக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஏனெனில் மதங்களுக்கு இடையிலான உரையாடல் தவிர்க்க முடியாமல் மேற்பரப்பிற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை கொண்டு வரும். மதங்கள் விவாதிப்பவர்கள் தங்கள் சொந்த நம்பிக்கைகளை ஆராய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இதை பற்றிய முக்கிய புள்ளிகள். மதங்களுக்கு இடையிலான உரையாடல்கள் எளிதானவை அல்ல. அவை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. கருத்து வேறுபாடுகள், மதமாற்ற பயத்தை உருவாக்குதல்,
மதத்தை மிகைப்படுத்துதல், ஒற்றுமைகளை வலியுறுத்துவதற்கான கோட்பாடுகள், பழைய காரியங்களை திறந்து மோதுதல் அதிகரிக்கப்படுகிறது. மதிக்கும் போது சுவர்களை உடைக்கக்கூடிய அர்த்தமுள்ள சமய உரையாடல் ஒவ்வொரு மதத்தினரும் தனித்துவம், பணிவு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் ஊட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒன்றோடொன்று தொடர்பு, பச்சதாபதம் மற்றும் விருந்தோம்பல் இது அனைவருக்கும் சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் வாரம் ஐநா உலகமாக வாரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வமத நல்லிணக்க வாரம் மதங்களுக்கு இடையிலான உரையாடல் மற்ற மதங்களின் மரியாதை மற்றும் புரிதலை அதிகரிக்கிறது. அமைதியான சக வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு இது முக்கியமானது. சமயங்களுக்கு இடையிலான நம்பிக்கைக்கு இடையேயான உரையாடல்கள் குறைந்தபட்சமாக முக்கியமான வழிமுறைகளை வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. மத, இன மற்றும் வகுப்புவாத மோதல்கள் மதங்களுக்கு இடையிலான உரையாடல் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது மனித தொடர்பு மற்றும் உறவுகளை உள்ளடக்கியது. முறையான மற்றும் முறைசாரா அமைப்புகள் சாதாரண வாழ்க்கை என்பது நாம் ஒருவருக்கொருவர் தினசரி தொடர்பு கொண்டு வருவதை குறித்து பகிர்ந்து வாழ வேண்டும். எனவே உரையாடல் என்பது ஒரு விஷயத்தில் மட்டும் நடப்பதல்ல, உத்தியோகபூர்வ அல்லது கல்வி நிலையில் மட்டுமே அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இது கருதப்படுகிறது. கலாச்சார மற்றும் மத குழுக்கள் ஒவ்வொருவருக்கொருவர் நேரடியாக தொடர்பு கொள்கின்றனர், அங்கு பதட்டங்கள் அவற்றுக்கிடையே மிகவும் உறுதியானவையாக இது கருதப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ளூர், பிராந்திய, தேசிய மற்றும் சர்வதேச மதங்கள் உள்ளன. முன்முயற்சிகள் பல முறையான அல்லது முறைசாரா முறையில் இணைக்கப்பட்டுள்ள பெரிய நெட்வொர்க்குகளை உருவாக்குகின்றன. ஒத்துழைப்பு சமூகத்தின் பல மத மற்றும் பல கலாச்சார இயல்பு இன்னும் ஒப்பீட்டளவில் உள்ளது. நாம் சமாதானமாக ஒன்றாக வாழ்வதை உறுதி செய்யவும் நீதி இன்னும் முழுமையாக உணரப்படவில்லை. நம்பிக்கை கொண்டவர்களாகவும் சமூக நல்லிணக்கத்தையும் நீதியையும் கட்டியெழுப்ப விரும்பும் மக்களாக இந்த தேவையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அதற்கு தீவிரமாக பதிலளிப்பதற்கும் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்ப்பது அலகு 12, அமைதி முயற்சிகள். அமைதி முயற்சிகளுக்கான கட்டமைப்பு. கட்டமைப்பு என்று பார்த்தால் அதில் அறிமுகம், குறிக்கோள் மற்றும் நோக்கங்கள், வினோபாவே காந்திய தத்துவத்தை மேம்படுத்துதல், அநீதிக்கு எதிரான எதிர்ப்பு, பூதான் மற்றும் கிராமதான் இயக்கம், சாந்தி சேனா, ஜெயபிரகாஷ் நாராயணன், பூதான் மற்றும் கிராம்தான் இயக்கத்திற்கான பங்களிப்பு, உள் மற்றும் வெளி அமைதிக்கான முயற்சிகள், மொத்த புரட்சி, மார்ட்டின் லூதர் கிங், மான்கோமாரி பேருந்து புறக்கணிப்பு, பிரமிங்கம் பிரச்சாரம், வாஷிங்டனில் மார்ச், டாக்டர் கிங்ஸ் மோதல் தீர்வு உத்தி, நெல்சன் மண்டேலா, ஷார்ப்லே படுகொலை, வன்முறையில் கட்டம் மற்றும் ரிவோனியா சோதனைகள், சிறைவாசம், அமைதி மற்றும் நல்லிணக்கம், சமாதானம் செய்பவராக மண்டேலாவின் மரபு, ஷீன்ஷப், முலோபாய அகிம்சை, வன்முறையற்ற நடவடிக்கையின் நுட்பங்கள், உலகளாவிய போராட்டங்களின் சார்புவின் தாக்கம் நாம் தொகுக்கலாம். சில பயனுள்ள குறிப்புகள், உங்கள் முன்னேற்ற பயிற்சிக்கான சரிபார்ப்பதற்கான பதில்களும் இதில் அடங்கியுள்ளன. அறிமுகம். வினோபா ஆகிய 5 முக்கிய நபர்கள் செய்த பணிகளை இந்த பிரிவில் ஆய்வு செய்வோம். வினோபாவே, ஜெயபிரகாஷ் நாராயணன், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், நெல்சன் மண்டேலா மற்றும் ஜீன் குர்மெயான் அந்தந்த சமூகத்தில் அமைதியை கட்டெழுப்பவும் பராமரிக்கவும் ஐவரும் இருந்தனர். பல்வேறு அளவுகளில் மகாத்மா காந்தியின் தத்துவத்தின் தாக்கம் தொடங்கப்பட்டது. அமைதி மற்றும் நீதியை அடைய அகிம்சை அடிப்படையாக கொண்ட இயக்கங்கள் வன்முறையற்றவர். டாக்டர் அவனிஷ் பட்டீஸ், உதவி பேராசிரியர், வரலாற்றுத்துறை, சிவாஜி பல்கலைக்கழகம், கோலாப்பூர் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கங்கள் அமைதி காக்கும் இயக்கங்களாக இருந்தன. அறிமுகம். 5 பேரும் வினோபாவே, ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், நெல்சன் மண்டேலா மற்றும் ஜீன் ஷார்ப் சமூக கட்டமைப்பு சக்தியின் பார்வையில் இருந்தனர். நீடித்த அமைப்புக்கு
கையாளப்பட வேண்டிய ஒடுக்குமுறையை உருவாக்குகின்றன. அமைதி இந்த தலைவர்கள் தலைமையில் போராடிய இயக்கங்கள் போர் இல்லாததை விட அதிகம். உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அமைதி என்பது கண்ணியமான வாழ்வாதாரமாகவும், சுதந்திரம், ஒடுக்குமுறையிலிருந்து உயிர் வாழ்வதற்கான வளங்களை அணுகுதல், கலாச்சார சுயாட்சி மற்றும் சுதந்திரம் போன்றவற்றை உள்ளடக்கியதாக இருந்தது. அரசு மற்றும் சக்தி வாய்ந்தவர்களின் வன்முறையிலிருந்து அமைதி இயக்கங்கள் இடையே உள்ள மோதல்களை தீர்க்க மட்டும் முயற்சிப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளவும் இது உதவுகிறது. தேசிய அரசுகள் ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி, சமத்துவம் மற்றும் வாழ்வாதாரத்தை வழங்க முயற்சிக்கின்றன. குறிக்கோள் மற்றும் நோக்கங்கள். இந்த அலகுக்கு சென்ற பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எதை பற்றி என்றால், மகாத்மா காந்தியின் தத்துவம் மற்றும் போதனைகள், காந்திஜியின் தத்துவத்தின் புதுமைகள் மற்றும் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட விதம், தேவைகள் மற்றும் சூழ்நிலைகள் மாறுதல், இந்த தலைவர்கள் எவ்வாறு மோதல்களை தீர்த்தார்கள் மற்றும் சமூகத்தை மாற்றினார்கள், அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் மற்றும் வித்தியாசமானவற்றை சமாளிக்க வன்முறையற்ற எதிர்ப்பின் நுட்பத்தை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள், இந்த சமூக பிரச்சனைக்கு எவ்வாறு அவர்கள் முடிவு செய்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். வினோபாவே இவருடைய காலம் 1895 1982 வரை கூறப்படுகிறது. வினோபாவே 1895 செப்டம்பர் 11 ஹாகோட் என்ற கிராமத்தில் பிறந்தார். இது தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தின் ராய்காட் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அம்மா ருக்மணி தேவி இளம் வினோபாவா மற்றும் மீது மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தினார். அவர் இளமையாக இருந்தபோது அவரது சிந்தனையை வடிவமைத்தார். வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியம் என்ற சபாப்தம் எடுத்தார். அவர் 10 வயதாக இருந்தபோது பகவத் போன்ற இந்திய மத நூல்களை படித்தார். கீதை, மகாபாரதம், ராமாயணம் ஆகியவற்றை அவருக்கு ஆன்மீக தேடலை தூண்டினார். அவரது பிற்கால வாழ்வியில் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் ஆனார். ஆன்மீகம் நிலைத்தது. அவரது செயல்கள் மற்றும் சிந்தனையின் இதயம் அவர் ஒரு முறை கூறினால், எல்லா புரட்சிகளும் ஆன்மீகம் மூலமும் செயல்பட ஆரம்பித்தன. எனது செயல்பாடுகள் அனைத்தும் இதயங்களின் ஐக்கியத்தை அடைவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளது என்று கூறினார். வினோபா தனது இளமை பருவத்தில் ஜூன் 1916 மகாத்மா காந்தியுடன் தொடர்பு கொண்டார். அவர் பரோடாவில் வளர்ந்து மகாத்மா காந்தியை பற்றி படித்து எழுதியிருந்தார். அவருக்கு சில கடிதங்கள். பின்னர் அகமதாபாத்தில் உள்ள காந்தியின் கோச்ராப் ஆசிரமத்திற்கு சென்றார். ஆசிரமத்தில் மகாத்மா காந்தியால் ஈர்க்கப்பட்டார். கழிப்பறைகளை சுத்தம் செய்த துப்புரவு தொழிலாளருக்கு உதவி வினோபாவின் முயற்சி என தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக தான் காந்தி இது போன்ற அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆசிரமத்தின் தினசரி வழக்கத்தின் ஒரு பகுதி. சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்தில் ஆச்சாரியா வினோபா சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றார். ஏப்ரல் 1923 வினோபா இறந்தார். தேசிய மக்களுடன் சத்தியாகிரக ஊர்வலத்தில் பங்கேற்றதால் கைது செய்யப்பட்டார். நாக்பூரில் கொடி. 1940 மகாத்மா காந்தியால் முதல் தனிநபர் சத்தியாகிரக தியாகியாக வினோபா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் கொள்கைக்கு எதிராக போராட்டம். அவர் சிறியவராக இருந்ததால் காங்கிரஸ் மகாத்மா காந்தி ஒரு கட்டுரையில் அவரை இந்திய மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அக்டோபர் 20, 1940 அன்று ஹரிஜன் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டார். 1942 இயக்கம். உண்மையில் பலர் வினோபாவை ஒழுக்கமும் ஆன்மீகமும் கொண்டவர் என்று கருதுகின்றனர். மகாத்மா காந்தியின் வாரிசு. மார்ச் 1948 வினோபாவை முன்முயற்சி எடுத்தார். தளர்வாக கட்டமைக்கப்பட்ட அமைப்பான சர்வோதயா சமாஜ் நிறுவப்பட்டது. சேவகிராமில் நடைபெற்ற மாநாட்டின் போது லோக் சேவக்ஸ் சர்வோதயா சமாஜ் காந்திய கொள்கையை பின்பற்றுவதற்காக உறுதியற்ற லோக் சேவாக்களை கொண்டிருந்தது. தி லோக் சேவகர்கள் தங்கள் உறுதிமொழிகளை சமாஜியத்தின் கன்வீனரிடம்
பதிவு செய்ய வேண்டும். காந்திய தத்துவம் மேம்படுத்துதல். அகிம்சை எதிர்ப்பு மற்றும் காந்திய தத்துவத்தை வினோபா மேம்படுத்தினார். மகாத்மா காந்தியின் சிந்தனைகளில் புதுமை உருவாக்கி மக்களிடையே பிரபலப்படுத்தினார். வெகுஜனங்கள் காந்தியின் சிந்தனைகள் புரட்சிகரமானவை என்று அவர் கருதினார். காந்தியின் விருப்பம் தன் எண்ணங்களில் ஒருமித்த கருத்தை தேடுதல் போன்றவற்றை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் முன்வைத்த புதிய சிந்தனைகள் வினோபா அபாகரக எழுதிய அறிமுகம் செய்தார். அநீதிக்கு எதிரான எதிர்ப்பு. அநீதிக்கு எதிராக 5 வகையான அரசியல் எதிர்ப்பை வினோபா முன்வைத்தார். அவை பின்வருமாறு: 1. அதிக வன்முறையுடன் தீமையை எதிர்க்கவும். சமமான வன்முறையுடன் தீமையை எதிர்க்கவும். அகிம்சை மூலம் தீமையை எதிர்க்கவும். தீமையை எதிர்க்காதீர்கள். சரியான சிந்தனையில் வன்முறையற்ற உதவி செய்யவும் வேண்டும் என்று இந்த அநீதிக்கு எதிரான எதிர்ப்பை இவர் தெரிவித்தார். பூதான் மற்றும் கிராமதான் இயக்கம். சமகாலத்தில் பல சமூக மோதல்களுக்கு ஒரு காரணம் நிலம் பற்றிய கேள்வி. பெரும் பகுதி மக்கள் அதை அணுகாதது ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், பற்றாக்குறை மற்றும் வறுமை, நிலம் மற்றவர்களுக்கான நிலமும் உள்ளது. சமூக நல்லிணக்கத்தை அடைவதற்கு முக்கியமானது வினோபாவே பூதான் யோசனையை அறிமுகப்படுத்தினார். இதற்காக பூதான் இயக்கம் காந்திஜியின் கருத்தின் மேம்பட்ட வடிவமாகும். நாட்டின் விவசாய சீரழிந்து வருவதைக் கண்டு வினோபா திகைத்தார் மற்றும் மில்லியன் கணக்கான நிலமற்ற தொழிலாளர்களின் வறுமை அதை ஆராய்ந்தார். நிலத்தையும் அவதானித்தார். கிராமங்களின் பெரிய அளவில் சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன என்பதை கண்டறிந்தார். கிராமதான். 1963 ஆண்டில் வினோபாவா கிராம்தானின் சுயராஜ்யத்தின் ஒரு திட்டமாக கிராம்தான் பற்றிய தனது யோசனையை உச்சரித்தார். கிராம்தான் பின்வரும் அம்சங்களை கொண்டிருந்தது. 1. நிலம் கிராம சமூகத்திற்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். 2. நில உரிமையாளர்கள் தங்களிடம் உள்ள 20% ஒரு பங்கை நிலமற்றவர்களுக்காக வழங்க வேண்டும். 3. ஒவ்வொருவருக்கும் தனது நிலத்தில் சம்பாதித்தில் 40 ஒரு பங்கை கொடுப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கிராம சமூகம் மேம்பட வேண்டும். 4. நிலத்தில் விவசாயம் செய்தவர்கள், ஒவ்வொரு மதமும் ஒரு நாள் வருமானம் தருபவர்கள் கிராம சமூகத்திற்கு உதவ வேண்டும். 5. தொழிலாளர்கள் ஒவ்வொரு மதமும் ஒரு நாள் கூலி கொடுப்பார்கள். கிராமதான் ஒரு கிராமத்தின் வளர்ச்சியின் 3 நிலைகளை உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது. சாந்தி சேனா. பூதான் மற்றும் கிராம்தான் ஆகியவற்றுடன் வினோபா சாந்தி சேனாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். சாந்தி சேனா அல்லது அமைதி படை என்ற கருத்துருவின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. சாந்தி சேனாவை அகிம்சை படையாக கருதியவர் மகாத்மா காந்தி. வகுப்புவாத வன்முறையை குறைப்பதில் தன்னார்வலர்கள் வினோபா முன்னிலை வகித்தார். சாந்தி சேனாவை நிறுவுவதற்கு இந்தியா முழுவதும் வன்முறை கலவரங்கள் நடந்தன. கலவரம் கிராமத்துக்கு பரவினால் கிராம்தானின் மொத்த வேலையும் இழக்கப்படும். எனவே வன்முறையை தடுக்க வன்முறையற்ற இராணுவத்தை உருவாக்க முடிவு செய்தார். 5000 பேருக்கு ஒருவர் சாந்தி சைனிக் தேவை என்று வினோபா கணக்கிட்டார். சமுதாயத்தின் சேவகர்கள் மற்றும் கிராமதானர்களை பெறுவதற்கும் பிற ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதற்கும் முயற்சி செய்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான வேலைகளால் மட்டுமே அகிம்சை வளரும் என்று நம்பினார். ஆக்கப்பூர்வமான பணிகளை மேம்படுத்துவதற்காக சாந்தி சைனிக் தினசரி கடமைகளை ஆற்ற முன்வந்தது. அகிம்சை வலிமையை கட்டி எழுப்புவதில் முதன்மையாக அக்கறை கொண்டுள்ளது. அடுத்து நாம் பார்ப்பது ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணன் 1902 ஆண்டு அக்டோபர் 11 சித்தாப்தியாராக கிராமத்தில் பிறந்தார். பீகாரின் சரண் மாவட்டத்தில் அவர் ஜேபி அல்லது லோக் நாயக் தி மக்கள் நாயகன் உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்றார். அவர் இந்தியா திரும்பியதும் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவர் சோசியலிஸ்ட் குழுவின் தலைவராக
ஆனார். இந்திய தேசிய காங்கிரசுக்குள் மேற்கொள்வதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது புரட்சிகர நடவடிக்கைகள் ஜேபியாக பணியாற்றினார். 1948 காங்கிரஸில் இருந்து பிரிந்த பிறகு சோசியலிஸ்ட் கட்சியின் செயலாளரானார். 1950 ஜேபி வர்தாவுக்கு சென்று பாவ்னாரில் வினோபாவை சந்தித்தார். அவர் தாக்கம் செலுத்தினார். வினோபாவின் தத்துவம் மற்றும் சமூக மறுசீரமைப்பு திட்டத்தை நன்கு உணர்ந்தார். ஜேபியின் அகிம்சை மீதான ஈர்ப்பு படிப்படியாக உருவானது. அவர் பெரிதும் பாதிக்கப்பட்டார். லோக் சக்தியின் சிறு குழுக்கள் மற்றும் சமூகம் போன்ற முறையில் வேலை செய்ய வேண்டும். லோக் சக்தி என்பதன் மற்றொரு பொருள் மக்கள் சக்தியை தூண்டுவதும் அதை நோக்கி செயல்படுத்தும் சக்திகளுக்கு பலம் கொடுப்பதுமாகும். மொத்த புரட்சி இயக்கம் அகிம்சைக்கு ஒரு சிறந்த உதாரணம். சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்தியாவில் எதிர்ப்பு கீழ் இந்த இயக்கம் நடந்தது. இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு எதிராக ஜேபியின் தலைமை மாணவர்கள் ஊழல் அரசியல்வாதிக்கான கருப்பு இனத்தவர்களுக்கு வன்முறையற்ற எதிர்ப்பை வழங்குவதற்காக அணி திரட்டப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சர்க்காஷ் சமிதிகளுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஜூன் 5 1974 ஜேபி ஒரு பேரணியில் மொத்த புரட்சி என்ற கருத்தை முன்வைத்தார். ஜேபியின் மொத்த புரட்சியின் கருத்து காந்திய சிந்தனையின் தொகுப்பாகும். மார்ட்டின் லூதர் கிங் 1929 1968 வரை மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சிவில் உரிமைகள் இயக்கத்தின் முக்கிய தலைவராக இருந்தார். அமெரிக்கா அவர் முன்னேற்றத்திற்காக வன்முறையற்ற எதிர்ப்பு நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு உதவியது. அமெரிக்கா கருப்பின மக்களின் சிவில் உரிமைகள். அவர் ஒரு மத குருவாக இருந்தார். அவரது தொழில் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சிவில் உரிமையாளர் ஆர்வலர். 1955 அவர் புகழ்பெற்ற மான்கோமாரிக்கு தலைமை தாங்கினார். மார்ட்டின் லூதர் கிங் மகாத்மா காந்தியின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டார். மான்கோமாரி பேருந்து புறக்கணிப்பு 1956 மான்கோமாரி பேருந்து புறக்கணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு முக்கிய அத்தியாயம். அமெரிக்காவில் இன வேறுபாடுகள் ஏற்பட்டது. மான்கோமாரி உள்ளூர் அரசாங்கமாக செயல்படுத்தியது. அதன் பேருந்துகளில் இன பிரிவினை முறை இருந்தது. இந்த அமைப்பின் கீழ் முன்வரிசையில் இருக்கைகள் மாற்றி அமைக்கப்பட்டன. கருப்பின மக்கள் இருக்கைகளில் உட்கார வேண்டிய நிலையில் வெள்ளையர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. பிராமிங் பிரச்சாரம் 1963 நடத்தப்பட்டது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 1963 கிங் ஒரு பிரச்சாரத்தை தொடங்குவதில் முன்முயற்சி எடுத்தார். அலபாமாவில் உள்ள பிராமிங்கில் பிரிவினையை முடிவுக்கு கொண்டு வந்தார். அங்கு அவர்கள் அதை பிரதிபலிக்க நம்பினார். மான்கோமாரியின் முடிவுகள் பொது போன்ற ஒரு குறிப்பிடப்பட்ட பிரச்சனையில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக போக்குவரத்து கிங் பிராமிங் பொருளாதார கொள்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினார். இது ஆப்பிரிக்கர்களுக்கு எதிரான பிரிவினை மற்றும் பாரபட்சமான நடைமுறைகளை ஊக்குவித்தது. வாஷிங்டனின் மார்ச் 1963 பிராமிங்கம் பிரச்சாரம் முடிந்த சில மாதங்களில் கிங் நெருக்கமாக இருந்தார். ஆகஸ்ட் 28 1963 வாஷிங்டனுக்கு மார்ச்சிங் நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க அமைப்பில் அவர் ஈடுபட்டார். மார்ச் ஆன் வாஷிங்டனுக்கு பயணம் மேற்கொள்ளுதல் சிவில் உரிமைகளை மசோதா நிறைவேற்றப்படுவதை ஊக்குவிப்பதின் நோக்கமாக இது நடத்தப்பட்டது. கருப்பின மக்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. உலகளாவிய தொழிலாளர்கள் பிரச்சனைகளுக்கான அமெரிக்க சிவில் உரிமைகள் அணிவகுப்பு மக்களை ஈர்த்தது. நெல்சன் மண்டேலா 1918 2013 வரை நெல்சன் ரோஹிலால் மண்டேலா ஒரு அகிம்சை எதிர்ப்பாளர் மற்றும்
நிறவெறியர்களுக்கு எதிரானவர். அரசியல்வாதிகள் அவரது காரணத்திற்காக 27 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். பின்னர் சென்றார்கள். 1994 முதல் 1999 வரை தென்னாப்பிரிக்காவில் முதல் கருப்பின ஜனாதிபதியாக ஆனார். 1918 ஆண்டு ஜூலை 18 தென்னாப்பிரிக்காவின் டிரான்ஸ்விங் பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். மண்டேலா தெம்பு அரசாங்க குடும்பத்தை சேர்ந்தவர் மற்றும் சோசாவை சேர்ந்த பழங்குடியினர். சர்வப்பிள்ளை படுகொலை 1960. சர்வப்பிள்ளை படுகொலை என்பது மார்ச் 21, 1960 நடந்த ஒரு சம்பவத்தை குறிக்கின்றது. தென்னாப்பிரிக்காவின் வெர்ஜினிங்கிற்கு அருகிலுள்ள ஷர்வவில்லி என்ற கருப்பின டவுன்ஷிப்பில் நடந்த சம்பவம். நிராயுதபாணியான கருப்பர்கள் கூட்டத்தின் மீது காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியது. சுமார் 250 பேரை கொன்றது. அவற்றில் ஆர்ப்பாட்டங்களில் நடந்த முதல் மற்றும் மிகவும் வன்முறை சம்பவங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியர் வெறிக்கு எதிராக இயக்கத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. அமைதி மற்றும் நல்லிணக்கம். மண்டேலாவின் விடுதலைக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவில் பழங்குடி மற்றும் இன வன்முறை வெடித்தது. ஏனெனில் வெள்ளை மக்கள் சுதந்திரமான தேர்தலுக்கான முயற்சிகளை நிராகரித்தனர். 1992 இறப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மண்டேலா டி கொலரங்கை சந்தித்தார். உள்நாட்டு போர் அடுத்த மாதங்களில் தென்னாப்பிரிக்கர்களை பழிவாங்க வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினார். ஆனால் சமரசம் ஒருமுறை அமைதிக்கான வாய்ப்புகள் இருப்பதாய் மண்டேலா உணர்ந்தார். தென்னாப்பிரிக்காவில் குறிப்பாக ANC மற்றும் ஜூலு தேசியவாத இயக்க குழுவினருக்கு இடையான கருப்பு வன்முறையின் அதிகரிப்பால் சேதமடைந்தது. சமாதானம் செய்பவராக மண்டேலாவின் மரபு. அரசியல் ஆர்வலர் மற்றும் சமாதானத்தை ஏற்படுத்தியவர் என்ற முறையில் மண்டேலாவின் பாரம்பரியம் வேறுபட்டது. செல்வாக்கு மற்றும் அவரது வாழ்நாளின் கணிசமான வளர்ச்சி ஒன்று என தொடங்கி கடுமையான கொள்கைகள், அர்ப்பணிப்பு மற்றும் பக்தி கொண்ட ஒரு ஆக்ரோஷமான இளைஞனாக மாறினார். முதலில் ஆப்பிரிக்கா தேசியவாதம் மற்றும் நிறவெறி எதிர்ப்பு சுதந்திரம், பின்னர் அது ஒரு ஜனநாயக பல இன மற்றும் நீதியான சமூகம் என்று ஏற்படுத்தப்பட்டது. அவரது பழங்குடியினரின் வாய்மொழி வரலாற்றாயிற்று. ஜீன் ஷார்ப். இவருடைய காலம் 1928 2018 வரை. ஜீன் ஷார்ப் ஒரு கோட்பாட்டாளர், அமைதி ஆர்வலர் மற்றும் அற்புதமான படைப்புகளை எழுதியவர். வன்முறையற்ற மோதலின் இயக்கவியல் மீது ஓஹியோவின் வடக்கு பால்டிமோரின் பிறந்த அவர் ஓஹியோவில் மாநில பல்கலைக்கழகத்தில் படித்தார். சமூகவியல் முதுகலை பட்டமும் பெற்றார். 1951 ஷார்ப் தனது ஆரம்ப ஆண்டுகளை ஒரு அரசியல் சமாதானவாதியாக கழித்தார். 1954 அவர் விடுவிக்கப்பட்ட பிறகு ஷார்ப் சுருக்கமாக முக்கிய சமாதானவாதிக்கு உதவியாளராக பணியாற்றினார். இதை நாம் சுருக்கமாக சொல்லலாம். வினோபாவே, ஜெயபிரகாஷ் நாராயணன், மார்ட்டின் லூதர் கிங், மண்டேலா மற்றும் ஷார்ப் அகிம்சை எதிர்ப்பு முறையை பயன்படுத்திய தலைவர்கள் மற்றும் கோட்பாட்டர்கள் ஆவார்கள். வினோபாவே, ஜெயபிரகாஷ் நாராயணன், மார்ட்டின் லூதர் கிங், மண்டேலா மற்றும் ஷார்ப் அகிம்சை எதிர்ப்பு முறையை பயன்படுத்திய தலைவர்கள் மற்றும் கோட்பாட்டர்கள் என்று கருதப்படுகிறார்கள். அநீதியை எதிர்த்து அந்தந்த சமூகங்களில் அமைதியை அடைதல் வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்காத வரை நிரந்தர அமைதி இருக்காது என்பதை நன்கு அறிந்திருந்தனர். வறுமை, அநீதி மற்றும் பாகுபாடு ஆகியவற்றில் இருந்து விடுபட வேண்டும் என்று விரும்பினர். இவர்கள் ஐவரின் செல்வாக்கு
இதை உள்ளடக்கியதாக கருதப்பட்டது. மகாத்மா காந்தியின் தத்துவத்தை வினோபா பிடித்த சீடர்களில் ஒருவர். மகாத்மா காந்தியின் பலர் அவரை தார்மீக மற்றும் ஆன்மீக வாரிசு என்று கருதுகின்றனர். வினோபா மகாத்மா காந்தியின் கோட்பாடுகள் மீது ஈர்க்கப்பட்டதால் பலர் அவரை தார்மீக மற்றும் ஆன்மீக வாரிசு என்று கருதுகின்றனர். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆரம்பத்தில் சித்தாந்தத்தின் தாக்கத்தில் இருந்த போதிலும் சோசியலிசத்தில் அவர் பின்னர் காந்திய தத்துவத்திலும் ஈர்க்கப்பட்டார். அவர் தன்னை அர்ப்பணித்தார். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆரம்ப காலத்தில் சித்தாந்தத்தின் தாக்கத்தில் இருந்த போதிலும் சோசியலிசத்தில் அவர் பின்னர் காந்தியவாத தத்துவத்திலும் ஈடுபட்டார். ஜெயபிரகாஷ் நாராயணன் அவருடைய தாக்கம் எதில் முதலில் ஈடுபட்டது என்றால் சோசியலிசவாதத்தில் ஈடுபட்டது. பின்னர் அவருடைய தாக்கம் எதில் ஈர்க்கப்பட்டது என்றால் காந்தியின் கோட்பாடுகள், காந்தியினுடைய தத்துவத்தில் ஈர்க்கப்பட்டது. அவர் தன்னை முழுவதுமாக காந்திய தத்துவத்துக்காக அர்ப்பணித்தார் என்று கூறலாம். வினோபாவால் தொடங்கப்பட்ட பூதான் மற்றும் கிரம்தான் இயக்கத்தின் முன்னேற்றத்துக்கான வாழ்க்கையை வினோபாவே வாழ்ந்தார். வினோபாவால் தொடங்கப்பட்ட பூதான் மற்றும் கிராமதான் இயக்கங்களின் முன்னேற்றங்கள் இன்றளவும் பேசப்பட்டு வருகின்றன. மார்ட்டின் லூதர் கிங்குக்கும் காந்திஜியின் தத்துவத்தில் உறுதியாக இருந்தார். மார்ட்டின் லூதர் கிங் காந்திஜியின் கோட்பாடுகள் அகிம்சை வழியில் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை அறிந்திருந்தனர். அது நன்றாக உணர்ந்தும் அதற்கு ஏற்றவாறு மக்களுக்கு சேவைகள் செய்வதற்கு முன்மாதிரியாக இவர் திகழ்ந்தார். அகிம்சை எதிர்ப்பு என்பது கருப்பினத்தவர்களுக்கு கிடைத்த மிக முக்கியமான ஆயுதம். அகிம்சை எதிர்ப்பு என்பது கருப்பினர்கள் கிடைத்த மிக முக்கியமான ஆயுதமாக இது கருதப்படுகிறது. இன பிரிவினை மற்றும் அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் அமெரிக்க மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டார்கள். எனினும் 5 தலைவர்களும் காந்திஜியின் அகிம்சை தத்துவத்தில் புதுமையை அறிமுகப்படுத்தினர். இந்த 5 தலைவர்களின் பங்களிப்பு சமூகத்திற்கு மிகவும் உயர்ந்ததாக, சிறந்ததாக கருதப்பட்டது. 5 தலைவர்களும் காந்திஜியின் நான் வயலன்ஸ் அகிம்சை தத்துவத்தின் அடிப்படையில் அனைத்து வழிமுறைகளையும் கையாண்டார்கள். அவர்கள் காந்தியின் அகிம்சை எதிர்ப்பின் கருத்தை மாற்றியமைத்து ஏற்றுக்கொண்டனர். மாறிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வினோபாவே வன்முறையற்ற அணுகுமுறையை உருவாக்கினார். சரியான சிந்தனைக்கு உதவி என்று ஜனநாயகத்தில் வினோபாவை கருதினர். மகாத்மா காந்தியின் பலர் அவரை தார்மீகவாதி மற்றும் ஆன்மீக வாரிசு என்று கருதுகின்றனர். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆரம்பத்தில் சித்தாந்தத்தின் தாக்கத்தில் இருந்த போதிலும் அவர் பின்பு காந்தியின் தத்துவத்தில் ஈர்க்கப்பட்டார். வினோபாவால் தொடங்கப்பட்ட பூதான் மற்றும் கிராமந்தான் இயக்கங்களின் முன்னேற்றத்திற்கான வாழ்க்கையை வினோபாவே வாழ்ந்தார். மார்ட்டின் லூதர் கிங்கும் காந்திஜியின் தத்துவத்தில் உறுதியாக இருந்தார். காந்திஜி தத்துவங்கள் எவ்வாறு உறுதியளிக்கப்பட்டதோ அதை அவ்வாறே உருவகமாக பயன்படுத்தினார். அகிம்சை எதிர்ப்பு என்பது கருப்பினத்தவருக்கு கிடைத்த மிக முக்கியமான ஆயுதமாக கருதப்பட்டது. இனப்பிரிவினையை மற்றும் அநீதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் அமெரிக்க மக்கள்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டனர். இந்த தலைவர்கள் அனைவரும் இணைந்து காந்திஜியின் அகிம்சை தத்துவத்தில் புதுமையை கொணர்வதில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தனர். அவர்கள் காந்திஜியின் வழியில் அகிம்சை எதிர்ப்பின் கருத்தை பயன்படுத்தி மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை ஏற்படுத்தினர். இந்த மத நல்லிணக்கத்தின் மூலம் மன அமைதி ஏற்படவும் சமூகத்தில் சூழ்நிலைகளில் ஏற்றவாறு மாறவும் இது வழிவகை வகுத்தது. வினோபா வன்முறையற்ற அணுகுமுறையை உருவாக்கினார். எவ்வாறு மக்களிடம் ஒற்றுமை நிலவ வேண்டும், எவ்வாறு மக்களிடம் ஒற்றுமை நிலவுகிறதோ அவ்வாறே சமூகம் அமைதியான நிலையை அடையும் என்பதை இவர் எடுத்து கூறினார்.
சமூகம் வன்முறையற்ற எதிர்ப்பின் ஒரே பயனுள்ள அணுகுமுறையாகும். சமூகத்தில் உள்ளவர்கள் மட்டுமே சமூகத்துக்கான வன்முறையற்ற எதிர்ப்பினை உருவாக்க முடியும் என்பதை நன்குணர்ந்தவரான வினோபாவே சமூகத்தில் உள்ள மக்களின் மனநிலையை அறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு மத நல்லிணக்கம் உருவாக வழிவகை செய்தார். பூதான் இயக்கம் தனிப்பட்ட செயல்கள் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முயன்றது. சமூகம் வன்முறையற்ற எதிர்ப்பின் ஒரே பயனுள்ள அணுகுமுறையாக கருதப்பட்டது. பூதான் இயக்கம் தனிப்பட்ட செயல்கள் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முயன்றிருக்கிறது. கிராமதான் இயக்கம் சமூக புரட்சியை கொண்டுவர முயன்றபோது தொண்டு சமூகத்தின் மீதான கூட்டு முடிவுகளை ஏற்படுத்தியது. வினோபாவின் லட்சியங்கள் பூதான், கிராம்தான் மற்றும் சாந்தி சேனா ஆகியவற்றின் மூலம் நிலையற்ற சமூகம் என்ற ஒன்றை ஏற்படுத்தினார். வினோபாவின் லட்சியம் நிறைவேறியது. பூதான், கிராம்தான் மற்றும் சாந்தி சேனா ஆகியவற்றின் மூலம் நிறைவேறியது. ஜெயபிரகாஷ் நாராயணன் பூதான் மற்றும் கிராம்தான் இயக்கத்தில் ஈடுபட்டார். வினோபாவின் தத்துவத்தினால் ஈர்க்கப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் பூதான் மற்றும் கிராம்தான் இயக்கங்களிலும் ஈடுபட்டார். வினோபாவை தொடங்கி வைத்த அத்தனை இயக்கத்திலும் ஜெயபிரகாஷ் நாராயணன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இருப்பினும் பின்னர் அவர் தாக்கத்தால் ஏமாற்றமடைந்தார். வெறும் வற்புறுத்தலின் பயன்பாடு என்பதை ஜெயபிரகாஷ் நாராயணன் உணர்ந்தார் மற்றும் சமரசம் இந்திய சமூகத்தில் சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அமைதி போராட்டமும் சத்தியாகிரகமும் தேவை என்று அவர் கருதினார். வெறும் வற்புறுத்தலின் பயன்பாடு என்பதை ஜெயபிரகாஷன் நாராயணன் உணர்ந்தார். சமரசம் இந்திய சமூகத்தில் சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அமைதி போராட்டமும் சத்தியாகிரகமும் தான் தேவை என்று அவர் கருதினார். இலக்கை அடைய ஜெயபிரகாஷ் நாராயணன் உள் மற்றும் ஊக்குவிப்பு முயற்சிகளை மேற்கொண்டார். அமைதி போராட்டமும் சத்தியாகிரகமும் மட்டுமே தேவை என்று கருதிய ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜேபி இலக்கை அடைய உள் மற்றும் ஊக்குவிப்பு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கருதினார். வெளிப்புற அமைதி ஜெயபிரகாஷ் நாராயணன் தனது தலைமையில் உலக புகழ் பெற்றார். வெளிப்புற அமைதியை ஏற்படுத்தியதன் மூலம் ஜெயபிரகாஷன் நாராயணன் தனது தலைமையில் உலக புகழ் பெற்றார். மொத்த புரட்சி இயக்கத்தின் மொத்த புரட்சிக்கான இயக்கம் ஜெயபிரகாஷன் நாராயணனால் ஏற்படுத்தப்பட்டது. பொருள் மட்டுமின்றி மொத்த மாற்றத்தையும் அடைய காந்திய நுட்பங்களை பயன்படுத்தினார். காந்தியவாதத்தை ஜெயபிரகாஷ் நாராயணன் மேற்கொண்டதன் விளைவாக அவர் அமைதியான போராட்டத்தை, அகிம்சையை, சத்தியாகிரகத்தை இலக்காக கொண்டு அவர் மேற்கொண்டு அமைதியை ஏற்படுத்தினார். மக்களின் நிலைமைகள் ஆனால் தனிநபரின் தார்மீக தன்மையும் கூட. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சிவில் உரிமையின் மிகவும் கவர்ச்சியான தலைவர்களில் ஒருவர். அமெரிக்காவின் இயக்கம் அவரது தலைமையிலும் வழிகாட்டுதலிலும் தான் கருப்பரினம் சமத்துவமைக்கு எதிராக அமெரிக்கர்கள் வன்முறையற்ற எதிர்ப்பின் இயக்கத்தை தொடங்கினர். மார்ட்டின் லூதர் கிங் அகிம்சையின் காந்திய கருத்தை மறு விளக்கம் செய்தார். கிறிஸ்துவ நெறிமுறைகளின் சூழல் அவர் அந்தந்த காலத்திலும் கருப்பின அமெரிக்கர்களை வெற்றிகரமாக வழிநடத்தினார். மாண்டி கோமாரி பாஸ் புறக்கணிப்பு மற்றும் பிராமிங்கம் பிரச்சாரம் இரண்டும் இந்த இயக்கங்கள் கருப்பர்களின் சிவில் உரிமைக்கான போராட்டத்தில் திருப்புமுனையாக இருந்தன. அமெரிக்காவின் உரிமைகள் இது வாஷிங்டன் மார்ச் 1963 கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டது. மார்ட்டின் லூதர் கிங் தலைமையிலும் சிவில் உரிமைகள் மசோதாவை நிறைவேற்ற வழிவகுத்தது. ஆகவே நாம் இந்த சமூக நல்லிணக்கத்திற்கான சுருக்கமாக இந்த மாண்டி கோமாரி பாஸ் புறக்கணிப்பு, வினோபாவின் சீர்திருத்தம், மார்ட்டின் லூதர் கிங் இவர்களினுடைய உரிமைகளை நாம்
இதுவரை இதுவரை கற்றுணர்ந்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.